cover me. I'm a masterpiece. You can't cover me. Can't cover me. Can't cover me. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வத்த குழம்பு தான் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு யுட்டென்சிலில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் வந்து 3-4 ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபுல் பூண்டு முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் தான் வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 பெரிய சைஸ் தக்காளி இல்லைனா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணி எடுங்க. நல்லா குக் ஆகட்டும் இது. நெக்ஸ்ட் இதில் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப வந்து 1-2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 1 இல்லை 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சி வரைக்கும் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து டேமரின் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த புளிப்புக்காக. சால்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஆனியன்ஸ் சாட்டே பண்ணும் போதே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான வத்தல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு மிக்சர் ஆஃப் வத்தல் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ அகெயின் நம்ம வந்து வத்தலை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆயிலோடையே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து ஆயில் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ண வத்தல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆனதோடையே வத்த குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோட சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். Until then, take care, stay safe and bye. Subscribe my channel.